ப்ரைஸ் லார்ட். ஒரு 2 லைட் பாடிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, கண்களை மூடுவோம். காயங்களுக்குள்ளே என்னை வைத்து கொள்ளும் தேவா, கரத்தின் நிழலினால் என்னை மூடி மறையுமே. நீங்க தானே எங்க எல்லாம், நீங்க தானே எங்க மகிமை. ஓ தகப்பனே, உங்க வேத வெளிச்சத்தில் எந்த கால்கள் நடக்கணும். உங்க மகிமை தீபந்தான் எங்க தலைமையில் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். காயங்களுக்குள்ளே என்னை வைத்து கொள்ளும் தேவா, கருத்தின் நிழலினால் மூடி மறையுமே. இயேசுவே தகப்பனே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ தகப்பனே, எமக்கு நன்றி நன்றி தகப்பனே. ஓ ரிப ஷபலர கந்தரக்கவோ ரிபலர கந்தரக்கவோ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு மகிமை உண்டாவதாக. தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜாவுக்கு, இயேசு மகாராஜாவுக்கு மகிமை செலுத்துகிறோம். அப்பா பிதாவாகி தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். தகப்பனே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எமக்கு நன்றி நன்றி நன்றி. அப்பா, நல்லோரையும் தீயோரையும் ஆண்டவரே உடைய கண்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா நன்றி. தீங்கு நாள் நமது கூடார மறைவில் மறைத்து பாதுகாக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னதமானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென் தகப்பனே, எங்களோடு இடைப்படுங்க தகப்பனே. ஓ நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எல்லாரும் வேத வசனத்தை எடுத்துக்குவோம். பைபிள் எல்லாரும் எடுத்துட்டு ஏசாயா 5வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 11வது வசனம். என்ன ஷாக்கா? தேவன் அங்கலாய்க்கும் காரியம். நம்மளுடைய ஆண்டவர் எதற்கு அங்கலாய்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, டாபிக்கு ஆண்டவர் அங்கலாய்க்கும் காரியம் எதை குறித்து அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஏசாயா 5வது அதிகாரம் 11வது வசனம். சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாகும்படி தரித்திருந்து இருட்டி போகுமளம் குடித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஆண்டவர் யாருக்கு ஐயோ? ஆபத்து யாருக்கு ஐயோ என்றால் ஆபத்து. பிரியமான தேவ ஜனமே, நம்மளுடைய தேவன் அங்கலாய்க்கிறார். சாராயத்தை பாருங்க, நிறைய பேர் படித்தவங்க இருக்காங்க, பணக்காரங்க, ஏழை, யாராக இருந்தாலும் பாகுபாடு இல்லாமல் சில காலகட்டத்தில் ஆண்கள் பெண்கள் கூட நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அந்த டாஸ்மாக் கடையை நோக்கி போய் சாராயம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப போதை வஸ்துகளுக்கு அடிமையாயிட்டாங்க அநேக ஜனங்கள். ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த தெய்வம் உங்களையும் என்னையும் மட்டுமா உண்டாக்கினாரு? இல்லை, அவர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானர் அவர். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களுக்கும் அவர் தான் தகப்பன், அவர் தான் உண்டாக்குன தேவன். அப்போ அவர் அங்கலாய்க்கிறாரு. என்னுடைய பிள்ளைங்க எல்லாருமே பர்ஃபெக்டாக பரிசுத்தமாக வாழணும், பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய திட்டம். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, எல்லா ஜனங்களும் மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஜனங்கள், உங்களை சொல்லலை தப்பாக நினச்சிக்காதீங்க, நிறைய டாஸ்மாக் கடைக்கு பக்கத்து போய் பாருங்கள். அவ்வளோ வீதியில் பார்த்தீங்கன்னா அலையலையாக திரளாக கூட்டம். ஒரு ஊரில் மட்டும் இல்லை, இந்த உலகம் முழுவதும் அப்படி தான் இருக்குது. போதை வஸ்துக்கு அடிமையாகி என்ன செய்கிறாங்க, சாராயத்தை அதுவும் ஏர்லி மார்னிங் அதிகாலையிலே தேடி அந்த கடையில் போய் என்ன செய்கிறாங்க, குடிச்சிட்டு அதன் மூலமாக போதையை ஏற்றி கொண்டு இருட்டி போகும் அளவுக்கு குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு ஐயோ ஆபத்து. ஆமென். அவங்களுக்கு என்ன வரும்? ஆபத்து வரும். பிரியமான தேவ ஜனமே, சிந்திக்க வேண்டும். உங்களை சொல்லலை, குடிக்கிறவங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, அப்போ எல்லா பாருங்கள், அடுத்தது பாருங்கள், 12வது வசனம். அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும்
நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். அவங்க அது மட்டும் இல்லை, குடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆட்டம் பாட்டம் களியாட்டம் கேளிக்கைகள் இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, குடித்தாவே ரொம்ப போதை தலைக்கேறி எல்லாமே செய்கிறாங்க. பார்த்துருக்குறோம்ல, ரோட்லெல்லாம் பார்ப்போம்ல. அப்போ அவங்களுக்கு ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாங்க, அவங்க எதை நோக்கலை, ஆனாலும் அவங்க டான்ஸை பார்க்குறாங்க, பாட்டை பார்க்குறாங்க, கேளிக்கைகள் பார்க்குறாங்க, ஆபாச படங்கள் எல்லாம் பார்க்குறாங்க, குடிக்கிறாங்க. ஆனால் எதை அவங்க பார்க்கல, அவர்கள் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதில்லை. அவங்க எதை பார்க்கணும் அதை பார்க்கல, ஆனால் எதை பார்க்கக்கூடாது எதை செய்யக்கூடாது அதை செஞ்சிட்டு இருக்காங்க. உங்களை சொல்ல தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்போ கர்த்தரின் கிரியை, கர்த்தருடைய செயல்கள், கிரியைனா செயல்கள்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த செயல்கள் அவங்க நோக்கிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கை சிந்திக்கிறதும் இல்லை. அப்போ ஆண்டவருடைய கரத்துடைய கிரியையை பற்றி அவங்க யார், அந்த குடிகாரர்கள் வந்து சிந்திக்கிறது கூட இல்லை. அவங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு எப்படி அவங்களுக்கு சிந்தனை எட்டும்? ஏன்னா குடி போதையில் அவங்கள சொல்லி தப்பில்லை, அவங்க அடிமைத்தனத்தில் அப்படியே கண்கள் நம்மளுக்கு என்னவாது. அந்த குடிகாரர்களை பார்க்கும்போது நல்லா நினச்சி பாருங்கள், அந்த ஒருத்தங்க வீட்டில் ஒரு குடி பழக்கத்துக்கு ஒருத்தங்க அடிமை ஆயிட்டாங்கன்னா அந்த குடும்பமே பிசாசுக்கு சிறைப்பட்டு போகுது. அந்த குடும்பத்தில் அவமானங்கள், அந்த எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, குடிகாரங்க பெத்த மகள், குடிகாரங்க பெத்த மகன், அவங்க அப்பா குடிப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்போ அந்த பிள்ளைங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அந்த ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜ் படிக்கும்போதெல்லாம் எல்லா பேரண்ட்ஸும் கொஞ்சம் பேர் நல்லா இருப்பாங்க, கொஞ்சம் பேர் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க குடிச்சிட்டு இருக்கவங்களோட பிள்ளைங்க வந்து எல்லாரும் எப்படி அவங்க உள்ளே உடைக்கப்படும், எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. எல்லாரும் கூட பிறந்தவங்களும் குடிக்காமல் நல்லபடியாக இருக்கணும்னு தானே எல்லாருமே நினைப்பாங்க. ஆனால் குடிப்பழக்கத்தினால அநேக கெட்ட பழக்கங்களும் பின்தொடர்ந்து வந்துடுது. அந்த குடும்ப அவமானத்தை சந்திக்க நேரிடுது. அது மட்டும் இல்லாமல் குடிப்பழக்கத்தினால அவங்க வந்து எல்லாமே அவங்க கடன் வாங்குகிற சூழ்நிலை ஏற்படும். அவமானங்கள், இன்னல்கள், வேதனைகள், பிரச்சனைகள், சமூகத்தில் வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க. அப்படி தானே, அப்படி ஒரு சிறைப்பட்டு போன நிலைமையில் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், அடுத்தது தொடர்ந்து 13வது வசனம், என் ஜனங்கள் அறிவில்லாம சிறைப்பட்டு போகிறார்கள். இங்க ஆண்டவர் சொல்றது என் ஜனங்கள் அப்படின்னா உலகத்துல இருக்க அத்தனை ஜனங்களுக்கும் அவர் தான் ஆண்டவர். அப்படித்தானே, அவர் தானே உண்டாக்குன தேவன். அப்போ என்ன, என் ஜனங்கள் வந்து அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார்கள். எதற்கு சிறைப்பட்டு போகிறாங்க? குடிப்பழக்கத்துக்கு, அடிமைத்தனத்துக்கு சிறைப்பட்டு போயிடுறாங்க. அவர்களின் கனமுன்னவர்கள் பட்டினியில் தொய்ந்து போகிறார்கள். அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவரண்டு போகிறார்கள். இந்த அடிமைத்தனம் என்ன செய்யுது, குடிச்சிட்டே இருக்கவங்க பாருங்க, குடிச்சிட்டு இருக்கவங்க வந்து ரொம்ப தலை போதை ஏறுறவங்க வந்து சாப்பிடவும் மாட்டாங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. நிறைய பேர் ரோட்லெல்லாம் அப்படியே கிடப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பெணம்போல் கிடப்பாங்க. அவங்கள சுற்றி ஒரு மொய்க்கிற கூட்டம் அவங்கள மொய்ச்சிட்டு இருக்கும். அப்போ பார்க்குறவங்க அதை கண்டும் காணாமல் போக வேண்டிய சூழ்நிலை, மூக்கை பொத்திக்கிட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனால் ஆண்டவர் அவங்களையும் உற்று நோக்குறாரு. இந்த பிள்ளைங்க மனம் திரும்ப மாட்டாங்களா? அடுத்த வசனம் பாருங்கள், 14வது வசனம், அதன் நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அப்போ இப்படியெல்லாம் செய்யும்போது நரகத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நரகத்தில் யார் இருப்பாங்க? யார்? பாதாளம்னா நரகம். யார் இருப்பாங்க? பிசாசெல்லாம் இருக்கும்ல. அப்போ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். ஓ, நம்ம கூட்டத்துக்குள்ள தான் இந்த ஜனங்க என்ன செய்ய போகிறாங்க, வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு திறந்த வாயை அப்படியே வச்சிட்ருக்கோம். அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களுக்கு களிக்கூறுகளும் அதற்குள் இறங்கி போவார்கள். அப்போ இந்த சாராயத்தை குடித்து சீரழிஞ்சு கெட்டு போகிற கூட்டம், அது நிமித்தமாக அநேக பாவ கெட்ட பழக்கங்கள்லாம் வந்துடும். அவங்க எங்கே தான் போவாங்க அப்படின்னு இங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்காங்க. எங்கே தான்? நரகம் வந்து திறந்த நிலையில் அவங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு. அந்த நரகத்துக்கு வந்து பிசாசு வந்து அவங்கள இழுத்துட்டு போயிடுவான். அப்போ எல்லாரும் என்ன செய்யணும்? அங்கலாய்க்கிறாரு இங்கே ஆண்டவர், அங்கலாய்க்கிறாரு, என் ஜனங்கள் மனம் திரும்பணும், இந்த சாராய பழக்கத்திலேருந்து, குடி பழக்கத்திலேருந்து, போதை வசத்திலேருந்து, அடிமைத்தனத்திலேருந்து விடுவிக்கப்பட வேண்டும்.
உலகத்தில் இருக்க அத்தனை ஜனங்களையும் பார்த்து சொல்கிறாரு ஆண்டவர். எல்லாரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா படித்தவங்க கூட கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பெரிய வேலையில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க, பெரிய பதவியில் இருக்கிறவங்க, பெரிய எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அவங்கவுங்க சூழ்நிலைக்கு அப்போ அது ஒரு அடிமைத்தனத்துக்கு அந்த குடிக்கிறதுக்கு போயிட்டாங்க. பிராண்டி, விஸ்கி அந்த மாதிரிலாம். அப்போ அந்த போதை வஸ்துக்கு அடிமையாகிட்டது. ஆண்டவர் அப்படியே அடிமைத்தனத்திலே இருக்கணும்னு நினைக்கல. பிசாசு கடத்திலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிறதுக்கு தான் தேவன் இருக்கிறாரு. அப்போ ஒரு வீட்டில் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களும் டிசிப்ளினாக இருக்கணும்னு தான் பேரண்ட்ஸ் நினைப்பாங்க, அப்படி தானே? அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவர் நினைக்கிறாரு. எல்லா பிள்ளைங்களும், இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் பரிசுத்த பாதைக்கு வரணும், எந்த கெட்ட வழியிலையும் தவறான வழியில் போகக்கூடாது, போதை வஸ்துல அடிமைத்தனத்துக்கு போயிடக்கூடாது, எல்லாரும் பரிசுத்த பாதையில் இருக்கணும், பரிசுத்த பாதைக்கு வரணும் அப்படின்னு ஆண்டவர் அங்கலாய்க்கிறாரு. மனம் திருங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஒரு சிலர் இந்த குடி போதையை விட்டு மனம் திரும்பினா அது பரலோகத்துக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். ஆமேன். பிரியமான தேவச்சனமே, மனம் திரும்பணும். எது பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். பரலோக ராஜ்யத்துக்காக ஆண்டவர் பரலோகத்தை ஆயத்தப்படுத்தியிருக்காரு. ஆனால் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதபடிக்கு பிசாசு நரகத்துக்கு ஜனங்களை தயார்படுத்தி திறந்து வச்சிருக்கிறான். அப்போ எதற்கு நம்ம உரியவங்களாக இருக்கணும்? எல்லா ஜனங்களுக்கு தான் சொல்கிறாரு, எனக்கு உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா ஜனங்களுக்கும், உலகத்தில் இருக்க அத்தனை ஜனங்களுக்கும் அவர் தான் தேவன். ஒருவேளை ஜனங்க தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர் தான் படைத்தவர். அவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம். அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை அடிமைத்தனத்திலேருந்து, அந்த பாவ பழக்கத்திலேருந்து விடுபட முடியாதவங்க கண்டிப்பாக என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னை அந்த பழக்கத்திலேருந்து விடுவீங்க தகப்பனே அப்படின்னா ஆண்டவர் அவர் நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாக தேவன் குடிகாரங்களையும் நேசிக்கிறாரு. அவங்களுக்கும் அந்த பாவ பழக்கத்திலேருந்து விடுதலை பண்ணி அவங்களும் பரிசுத்த பாதையில் நடத்துறதுக்கு அவர் வல்லமையுள்ள தேவன். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும். அப்போ ஏசப்பாவோட ரத்தம் எனக்காக உங்களுக்காக மாத்திரம் இல்லை, உலகத்தில் இருக்க அத்தனை ஜனங்களுக்காகவும் இந்த மண்ணில் சிந்தப்பட்டிருக்கு. அந்த ரத்தம் தான் எல்லாருக்கும் விடுதலையை கொடுக்கும். அப்போ அந்த ரத்தத்தை விசுவாசித்து, இயேசுவை விசுவாசித்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ஏசப்பா கிட்ட ஜெபிக்கும் போது நிச்சயமாக அவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து பரிசுத்த தெய்வம் ஒவ்வொரு ஜனங்களையும் பரிசுத்த பாதைக்கு நடத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா. இதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். யாவரும் கண்களை மூடுவோம். ஆமேன். ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அந்த சராசரி தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.